நைட் சரியா 3:15. உங்களுக்கு திடீர்னு முழிப்பு வருதா? உஷாரா இருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அமிட்டவில் வீட்டில் அந்த சம்பவம் நடந்துச்சு. உலகத்தில் பேய் வீடுகள் பற்றின எத்தனையோ கதைகள் இருக்குங்க. ஆனால் அதில் பலருக்கு தெரிஞ்ச ரொம்ப பயங்கரமான ஒரு வீடு தான் தி அமிட்வில் ஹவுஸ். இது அமெரிக்காவோட நியூயார்க்கில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். 1974 நவம்பர் 13 ரொனால்ட் என்கிற 23 வயசு பையன் தன்னோட சொந்த அப்பாவையும் அம்மாவையும் கூட பிறந்த 4 பேரையும் துப்பாக்கியால் சுட்டு கொள்றாங்க. மொத்தம் 6 உயிர்கள் ஒரே நைட்டில் போயிடுச்சு. இதில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்கள யாரையுமே கட்டி போடல, மயக்க மருந்தும் கொடுக்கல. ஆனால் ஒருத்தர் கூட சத்தம் போடாமல் தப்பிக்க முயற்சி பண்ணாமல் எல்லோருமே தூங்கிட்டு இருந்த மாதிரியே இறந்து கிடந்திருக்காங்க. போலீஸ் அந்த பையன்கிட்ட விசாரித்தப்போ அவன் சொன்ன பதில் எல்லோரையும் நடுங்க வச்சதுங்க. எனக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு, அதுதான் என்னை கொல்ல சொல்லுச்சுன்னு சொன்னான். இந்த சம்பவம் நடந்து சரியா 1 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஜார்ஜ் மற்றும் கேத்தி ஒரு தம்பதி குடி வராங்க. வீடு ரொம்ப பெருசாக இருக்கு, விலையும் கம்மின்னு ஆசையாக வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருந்து வெறும் 28 நாட்கள் மட்டும்தான் அவங்க இருந்தது. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டுக்குள்ளே வந்த கொஞ்ச நாள்லேயே விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே அதிகப்படியான குளிர், கதவு தானாக திறக்கிற சத்தம், ஆயிரக்கணக்கான ஈக்கள் மேய்க்க ஆரம்பிச்சதுங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா பன்றி மாதிரி சிவப்பு எரியிற 2 கண்கள் அவங்களையே முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துருக்குங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னு தெரியுங்களா? சரியான நைட் 3:15 ஜார்ஜுக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சுங்க. ஏன் அந்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் தான் போன வருஷம் அந்த கொலைகள் நடந்தது. ஒரு நாள் நைட்டில் படுக்க தானாக குலுங்க ஆரம்பிச்சதுங்க. நான் காற்றுல மிதந்தேன்னு கேத்தி அழுதுகிட்டே சொன்னாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிரோடு இருக்க மாட்டோம்னு பயந்து கையில் கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 28வது நாளில் நைட் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலைங்க. இன்றைக்குமே அந்த அமிட்வில் ஹவுஸில் பேய் இருக்கா இல்லையான்னு சர்ச் போய்ட்டு இருக்குங்க. சிலர் இது பொய்ன்னு சொல்கிறாங்க, சிலர் உண்மைன்னு நம்புகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிஜம், அந்த 3:15 கொலையும் அந்த 6 பிணங்களும் கற்பனை கிடையாதுங்க, முற்றிலும் உண்மை.